ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி சனிக்கிழமை, எல்லாருக்கும் லீவாக இருக்கும். ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ் மேபி இருக்கலாம், ஒர்க்கிங்காக கூட இருக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு மூக்கடலையில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி நைட்டே ஊற வச்சுக்கணும். நான் நேற்று நைட்டே எங்கள் அம்மா ஊற வச்சுட்டாங்க, நல்லா இதுவாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன குக்கரில் போட்டு இது விட போகிறோம். ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க, இது நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்களா, நான் வச்சுட்டேன் இண்டக்ஷனில் இதை ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மோடில் வச்சுருக்கேன். விசிலும் போட்டாச்சு. பாருங்கள், ஒரு 7-8 விசில் விட்டு சொண்டை வேக வச்சாச்சு. 5 to 10 minutes இந்த ஸ்டீம்லேயே இருக்கட்டும். அப்புறம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்துச்சா. ஆஸ் இட் இஸ் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி போட்டு வதங்கிட்டு இப்போ வெங்காயம் போட போகிறோம். பாருங்க, வெங்காயம் தக்காளி 2 வதங்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கி விடும். பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கோட சுண்டல் நல்லா வெந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆற விடுங்க. அது ஒரு கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நம்ம வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிட்டு இப்போ தேவையான ஸ்பைசஸ் போட்டுடலாம். இப்போ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், பட்டைத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ரெட் சில்லி தூள் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் போட்டோம். சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த சுண்டல் தண்ணியே வடித்து இதில் ஊற்றி கொதிக்க விட்றேன். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகிக்கிட்டு அது வெந்தக்கப்புறம் சுண்டல் போட்டு இது பண்ணி. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ சுண்டல் போட்டுடலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. திக்னஸ்க்கு அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஊற்றிக்கலாம். போட்டு கலரி விட்டுக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 to 10 minutes கொதிக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. நம்ம சுண்டல் குழம்பு நீங்கள் ரெடி. நம்ம கிரேவி ரெடி. சுண்டல் கிரேவி இது ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பார்த்தீங்களா, இது தோசைக்கு கிரேவிக்கு எவ்வளோ மேட்சாக